இடமலம் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட கிஷோர் கேசம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? குட். ரைட். இப்போது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக உருவாகி இருக்கிறது இந்த திருப்பதி லட்டு மேட்ரு. திருப்பதி லட்டில் வந்து மாட்டுக்கொழுப்போடைய எண்ணெய் கலக்கிறாங்க, மீன் இறைச்சியோடைய எண்ணெய் கலக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருப்பதி கோவிலை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவஸ்தானத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்றது, திருப்பதி தேவஸ்தானம்ன்றது ஒரு இண்டிபெண்ட் பாடியாக தான் இருந்தது. பின் நாட்களில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அது வருது. நீங்கள் அங்கே சமைக்கப்படுகின்ற உணவு அப்படின்றது ஒரு பக்கம் வைப்போம். பிரசாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, பிரசாதம் என்பது என்ன? இறைவனுக்கு படைக்கப்பட்டு அது நமக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது தான் பிரசாதம். சரியா? இது கோவில்களில் ஒரு வழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். சம்பிரதாயப்படி இந்த பிரசாதம் என்பதற்கு எந்த விலை நிர்ணயமும் செய்யப்படக்கூடாது. ஏன்னா இது பக்தர்களுக்கு கொடுக்கப்படுவது. நீங்கள் ஒரு கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு காணிக்கை அப்படின்னு நிறைய பேர் இருக்கப்பட்டவர்கள் கொடுப்பாங்க. இல்லாதப்பட்டவர்கள் அந்த கோவிலுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த பிரசாதம் வழங்கப்படும். இல்லாதப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது, இருக்கப்பட்டவர்கள் இல்லாதப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். இதுதான் அதோடைய தத்துவமே, அடிப்படை தத்துவமே, எல்லாருக்கும் ஒன்று அப்படின்ட்டு. ஆனால் அது நடக்கிறதா இன்றைக்கு கோவில்கள்னா? இல்லை. திருப்பதி கோவிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லட்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. சம் பீப்புள் ஆர்கியூ, சில பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க, அதோடைய உற்பத்தி செய்வதற்கான அந்த விலையை விட அந்த விற்பனை விலை வந்து கம்மி. எதுவாக இருந்தால் நீ விற்பனை செய்யக்கூடாது. திருவேங்கடமுடையானுக்கு பிரசாதமாக வைக்கப்படுகின்ற ஒரு வஸ்துவா இந்த லட்டு என்றால் இல்லை. திருவேங்கடமுடையானுக்கு அந்த கருவறைக்குள் எடுத்து செல்லக்கூடியது பிரசாதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குயவர் குடும்பம் தினமும் அவர்கள் செய்த அந்த ஒரு மண்பாண்டம், அதில் சமைக்கப்பட்ட சோறு, அதில் அங்கே இருக்கக்கூடிய கோசாலையிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டின் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர், இதுதான் அங்கே உள்ள திருவேங்கடமுடையானுக்கு படைக்கப்படுது. திருப்பாவாடை அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் வந்து அந்த புளியோதரையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை பரப்பி அதை வைப்பார்கள். அதெல்லாம் வெளியில். கருவறைக்குள் செல்லக்கூடியது இது மட்டும்தான். திருவேங்கடமுடையான் உட்கொள்வதாக எடுத்துக்கொள்ளப்படுவது, திருவேங்கடமுடையான் உட்கொள்ளக்கூடியது இதுதான். இது ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. நீங்கள் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஸ்ரீரங்கம் கோவிலில் முதலில் அரங்கனுக்கு படைக்கப்படுகின்ற அந்த உணவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது ஒரு மாதிரியான ரோட்டி. அது அங்கே இருக்கக்கூடிய பிவி நாச்சியார் அப்படின்ற துலுக்க நாச்சியார் அப்படின்ற அந்த தாயாருடைய சன்னதியிலிருந்து எடுத்து வரப்படுகின்ற அதன் மரியாதையாக, அதன் பொருட்டு அங்கே அவங்க தயார் பண்ணுற அந்த ரொட்டி தான் கொண்டு போவாங்க. அது அவருக்கு, அந்த தாயாருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இப்போ தாயாருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க வந்து அங்கே கிட்டத்தட்ட 12 தாயார்கள் இருக்காங்க. அதில் அவங்க இருப்பாங்க. திவி நாச்சியார்ன்ற துலுக்க நாச்சியார்ன்றது என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் என்றால், டெல்லியிலேருந்து சுரதனி அப்படின்ற அந்த இளவரசி வந்து இங்கே வந்து அரங்கனுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டாள் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்குன்னு ஒரு சன்னதி அங்கே இருக்குது. இதை மத நல்லிணக்கம்னு கூட நம்ம பார்க்கலாம். சோமனி அதர் வயசில் பார்க்கலாம். இப்போ இந்த லட்டு என்பது பிரசாதமாக வழங்கப்படும் அந்த சம்பிரதாயம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு 200-300 ஆண்டுகளில் தான் அந்த சம்பிரதாயம் கொண்டு வரப்பட்டது. மேபி லிட்டில் மோர். அப்போ இந்த பிரசாதம் என்பது கமர்ஷியல் ஆகிடுச்சு. இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கோவிலுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. அந்த லட்டுலேயே ஒரு போர்ஷன் வந்து இந்த கோவிலுக்குள்ளேயே பிரசாதமாக கொடுக்குறாங்க, இல்லை அந்த கோவிலுக்குள்ளேயே வேறு சில பிரசாதங்கள் கொடுக்குறாங்க. எப்போ இது வந்து கமர்ஷியல் ஆகிடுச்சோ அப்போ இதை தவிர்க்கவே முடியாது. இந்த கலப்படம் என்பது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நீ அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துட்றீங்க. இப்போ கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க எப்படி சமைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக. நீங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு என்று ஒரு சமையல் அறை, கிச்சன் என்பது இருந்தது. சரியா? அப்படி இருந்த காலம் வந்து இன்றைக்கி மாறிடுச்சு. எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. பிரசாதம் கவுண்டர், அங்கே ஒரு பாக்கெட் புளியோதரை 20 ரூபா 15 ரூபா
இப்போ 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு நீ பிரசாதம் தரத்துக்கு எதுக்கு நீ கோவில் நடத்துகிற? இது என்ன சரவணபவன் மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியா? அப்போ அங்கேயே வந்து இந்த கோவிலுடைய முக்கியத்துவம் என்பது அழிந்து விட்டது அப்படின்றத நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் கோவில் நிர்வாகத்துக்காக அது பயன்படுது இல்லையா அந்த பணம்? கோவில் நிர்வாகத்துக்காக எவ்வளோ பணம் வருதுங்க. நீங்கள் கோவில் நிர்வாகத்துக்காக பயன்பட வேண்டும் என்பதனால தான் மன்னர் காலத்திலிருந்து பல சொத்துக்கள் வந்து இந்த கோவிலுக்காக நேர்ந்து விடப்பட்டிருக்கு. அப்படின்னும் பொழுது நீங்கள் அதைத்தானே வந்து அடிப்படையாக எடுத்துக்கணும். அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தாமல், இல்லை அதையெல்லாம் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் துணை போயிட்டு அப்புறம் கியூ சிஸ்டம் வைக்கிறேன். கடவுளை பார்ப்பதற்கு எதுக்குங்க கியூ? பணம் இருப்பவன் வந்து 1000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் கடவுளை பார்க்க முடியும். பணம் இல்லாதவன் வெளியிலேருந்து பார்த்துட்டு போகணும். இது எல்லா கோவில்லையும் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. ஆமாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, சமீபத்தில் நான் ஒரு வருஷம் முன்னாடி இந்த அதிமுகவுடைய மாநாடு நடந்தது இல்லையா? அந்த மாநாடு பார்க்க போகும்போது அப்போ திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போன பொழுது நான் இதை கண்கூடாக பார்த்தேன். நமக்கு பணம் இருக்குது, இல்லை தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டேயே போய் பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அதே சமயத்தில் பின்னால் இருந்து அவங்க விரும்ப பார்த்துட்டு போகிறாங்க. இது எல்லா கோவில்லையும் இருக்குது. அப்போது இங்கே என்னென்னா உங்களுக்கு இது சிஸ்டமே தவறு. இறைவன் அனைவருக்குமானவர். அப்போ அனைவருக்குமானவர்னும் பொழுது இந்த சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டியது யாருன்னா நாம தான். சமீபத்தில் கூட இவர் சீமான் பேசியிருந்தார். நந்தனுக்கு நந்தியை விலக்கி காட்சி கொடுத்தார் சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் சிவபெருமான் சமூக நீதியை காப்பவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நந்தா நீ உள்ளே வாடா என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்ட்டு. கடவுளே தீட்டு பார்க்குறாரான்ற. ஆமாம், கடவுளே வந்து அப்போ சாதி பாகுபாடை பார்க்கிறாரான்னு கேட்குறாரு. நம்முடைய பதில் அதுக்கு என்னென்னா, கடவுள் சாட்சி பூதம். நீ நடக்கின்ற அத்தனைக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர் கடவுள். ரிக்வேதத்தில் எடுத்திங்கன்னா 2 பறவைகள் கான்செப்ட் வரும். ஒரு கிளையில், ஒரு மரக்கிளையில் 2 பறவைகள் அமர்ந்திருக்கும். ஒரு பறவை எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அது சாப்பிடும், அது மற்ற நேச்சுரல் கடமைகளை எல்லாம் செய்யும், அசைவுகளை கொடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் இந்த பறவை அசையவே அசையாது, அப்படியே இருக்கும். இது என்ன எதை சொல்கிறது என்றால் ஜீவாத்மா பரமாத்மா, அதாவது நம்மளுடைய ஜீவன் அப்படின்றதற்கும் இறைவன் அப்படின்றதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லுது. எந்த அடிப்படையில்னா, நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் இறைவன் சாட்சியாக இருக்கிறார். சாட்சி பூதம் என்று சொல்லுவோம் அது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு பாருங்க, அதுவுடைய கர்ம வினைகள் அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்தவற்றையுடைய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அது உங்களை பாதிக்குதோ இல்லை உங்களுக்கு நன்மை செய்யுதோ அதுதான் முடிவெடுக்கும். ஆனால் இறைவன் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறார். அப்படித்தான் அதை பார்க்கணும். அப்போது இங்கே சிவன் நந்தனை பார்த்து நந்தா நீ உள்ளே வாடா என்று சிவன் சொல்லக்கூடாது, சமூகம் சொல்ல வேண்டும். நந்தா நீ உள்ளே வாடா என்று சமூகம் சொல்லியிருக்க வேண்டும். சிவன் சாட்சி பூதம், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சாதி பாகுபாடை செய்கிறாயா, அதையும் பார்க்கிறார். நீ திருடுகிறாயா, அதையும் பார்க்கிறார். நீ கொலை செய்கிறாயா, அதையும் பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீ நன்மை செய்கிறாயா, அதையும் பார்க்கிறார். சரியா? இது எதற்கும் அவர் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கர்ம வினை தான். இப்படித்தான் நம்முடைய தத்துவம் இருக்குது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து வாழறோம். இதை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறது அப்படின்றது மேபி இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் அதை பேசுகிறதுனால அது ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் வளர்ந்த நம்மை போன்றவர்கள் இதை புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்றது தான் நம்மளுடைய தத்துவம். இப்போ இந்த தத்துவத்தின்படி, இந்த கோட்பாடின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவில்களில் கியூ வைங்கன்னு கடவுள் சொன்னாரா? 1000 ரூபாய் கொடுத்தா நீ என்னை பக்கத்தில் பார்க்கலாம், 10,000 ரூபாய் கொடுத்தா இன்னும் பக்கத்தில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் பார்க்கலாம், இப்படின்றதெல்லாம் கடவுள் சொன்னாரா? அதெல்லாம் இல்லை, நாமளாக உருவாக்கியது தான். திருப்பதி கோவில்லையே சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படின்றது வைகானச ஆகமம் அப்படின்றதன் அடிப்படையில் நடக்கும். பஞ்சரத்ன ஆகமத்தின் அடிப்படையில் தான் நிறைய வைணவ கோவில்களில், பெரும்பாலான வைணவ கோவில்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் வைகானச ஆகமம் தான் இங்கே நடைமுறையில் இருக்குது. இப்போ வைகானச ஆகமம்ன்றது அது வேறு ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்குது.
அப்போ இந்த ஆகமம், இந்த விதிகள் இதையெல்லாம் யார் கொண்டு வந்தார்கள் என்றால் கோவிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தார்கள். இப்போ திருப்பதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க சிலப்பதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து குறியீடுகள் இருக்குது. விஷ்ணு உடைய கோவில், கோவில் என்பதை விட விஷ்ணு இருக்கின்ற ஒரு இடம் என்று தான் அது அறியப்பட்டது. சிலப்பதிகாரம் காலத்தில் இருந்து நிறைய பேர் வந்து இந்த புத்தர் சிலை, சில பேர் வந்து இது அம்பாள் சிலை, இதில் சில பேர் வந்து சிவன் சிலை, சில பேர் வந்து இது முருகர் தான். ஆமாம், இப்போ அப்படி தான் சொல்லப்படுது. இப்படின்னு ஆளுக்கு ஒன்று இது பண்ணலாம். உண்மை என்னென்னா இது வந்து விஷ்ணுவுடைய சரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய நெடியோன், செங்கண் நெடியோனோ என்னமோ வரும், சிலப்பதிகாரத்தில் வரும். அது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு என்று தான் அது அறியப்படுகிறது சங்க காலத்திலிருந்து. இப்போ நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். நாம் இங்கே பார்க்க வேண்டியது இப்படியாக இருக்கக்கூடிய கோவிலில் தனித்துவமுடன் இயங்கி கொண்டிருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் திருப்பதி தேவஸ்தானம். அப்படி இயங்கி கொண்டிருந்த திருப்பதி தேவஸ்தானம் என்பது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் பின்னாட்களில் வருது. நீங்கள் எந்த அளவுக்கு இது போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர் எழுதுகிறார், எனக்கு வந்து அங்கே உரிய மரியாதையை வழங்கணும், அந்த கோவிலில் சிறப்பு மரியாதையை வழங்கணும், அதற்கு நீங்கள் அனுமதி தரணும்ட்டு. ஆங்கிலேயன் யார் இந்த கோவிலில் யாருக்கு சிறப்பு மரியாதையை வழங்க வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு? நீங்கள் கிருஷ்ணதேவராயருடைய பரம்பரையில் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரைட்டராயில் அது கேட்டு போகலாம். ஆங்கிலேயர்களுடைய அனுமதிக்கு போய் நீங்கள் நிற்கும் பொழுது இங்கே என்ன ஆகிடுதுன்னா, அரசாங்கத்துடைய தலையிட்டே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் என்னன்றது தெரியுமா? நீங்கள் மற்ற வைணவ கோவில்களில் இருக்கிறதுக்கும் திருப்பதியில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற வைணவ கோவில்களில் பார்த்தீங்கன்னாக்க மற்ற துணை தேவதைகள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவதைகளுக்கு உற்சவங்கள் நடக்கும். ஆனால் திருப்பதியில் அப்படி கிடையாது. அங்கே பெருமாள் மட்டும்தான், அதற்கு மட்டும்தான் அங்கே வந்து உற்சவம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அங்கே வந்து இருக்கக்கூடிய வரதராஜ சுவாமி கோவிலாக இருக்கட்டும், நரசிம்மர் கோவிலாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தாலும் கூட, சன்னதிகள் உள்ளே இருந்தாலும் கூட அங்கே வந்து நடக்கக்கூடிய உற்சவம் என்பது திருவேங்கடமுடியானுக்கு மட்டும்தான். ஸோ இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. இதில் இந்த பிரசாதம் அப்படின்றதை இன்றைக்கி வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. யார் அதை பேச்சு பொருளாக ஆக்குகிறார்கள் என்றால் டிடிடியை சேர்ந்தவர்கள் ஆக்கியிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டிடிடி கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய மிராஸ்தார்கள் அவங்கெல்லாம் வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர்களிடமிருந்து அந்த பொறுப்புகளை பிடுங்கி கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. கவர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்றதான் கேள்வி. பணம் கையாடல் நடக்கிறது, முறைகேடாக அது அங்கங்கே செலவிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காருன்றதால் சந்திரபாபு நாயுடு ஒன்றும் பெரிய உத்தம சீலர்னு இங்கே கொண்டு போக முடியாது. இதே சந்திரபாபு நாயுடு 2003, 2004 காலகட்டங்களில் திருப்பதிக்கு இந்த டிடிடியோட சேர்மனாக ஆதிகேஸ்வர நாயுடுன்னு ஒருத்தர் போடுறாரு. ஆதிகேஸ்வர நாயுடு யார் அப்படின்னா விஜய் மல்லையாவுடைய வலதுகரமாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சாராய தொழிலதிபர். இவரை தூக்கிட்டு வந்து அவர் வந்து டிடிடியோடைய தலைமை பொறுப்பில் வைக்கிறார் 2003, 2004 காலகட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்கே மலையிலேயே திருமலையிலேயே மது விற்பனை நடைபெற்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் எழுந்தது. சரியா? ஸோ இப்படி பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே 1000 கால் மண்டபம்னு இருந்தது. அந்த கோவிலுக்கு நேர் எதிர 1000 கால் மண்டபம் என்று 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இருந்தது. அதை வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அந்த 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 பில்லர் இருக்கு இல்லையா, ஒரு தூண்கள், அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்படி நிறைய சர்ச்சைகள் இருக்குது. திருப்பதி குறித்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எழுப்பியிருக்கின்ற சர்ச்சை, யார் எழுப்பியிருக்கிறார்கள் என்ற கேள்வி வருது. சந்திரபாபு நாயுடு எழுப்புகிறார், முதலமைச்சராக அவர் எழுப்புகிறார். ஜூலையில் எடுத்த ஒரு டெஸ்ட்டு, அதாவது கடந்த ஆட்சி, அந்த ஆட்சி காலத்தில் சப்ளை பண்ண சாம்பிளோடைய டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜூலையில் எடுத்த அந்த டெஸ்ட்டு குஜராத்தில் ஒரு எஃப்எஸ்எல் ஒரு லைப்ரரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே இந்த தகவல் வருது அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் செப்டம்பர் வரைக்கும் காத்திருந்தீர்கள்?
புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஏன் காத்திருந்தீங்க? அப்போ இதில் அரசியல் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு கிளாரிஃபிகேஷன் டைம் தேவைப்படுது இல்லையா? அது உண்மையா இல்லைன்னு அவங்க ரீசெக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டிருக்கும். அவங்க தான் லேப் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. லேப் ரிப்போர்ட்டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் காத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருது. ரெண்டாவது, ஒரு முதலமைச்சர், இப்போ ஜெகன்மோகன் முதலமைச்சரே வந்து கூப்பிட்டு நீ இந்த நெய் தான் பயன்படுத்தணும், இந்த நெய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை வந்தது. அதாவது என்னென்னா, இவங்க நந்தினி நெய் வந்து அதிகமாக விலையை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்காமல் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஏஆர் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்துலேருந்து இவங்க வாங்குறாங்க. இப்போ அந்த நிறுவனத்திலேருந்து சப்ளை பண்ணது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் தான் நான் பார்க்குறேன். ஒரு ரிப்போர்ட்டு முதலமைச்சர் வெளியிடுகிறார்ன்றதை வைத்து மட்டுமே அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உள்ளபடியே இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, அது நடந்திருந்தால் 2 காரணங்களுக்காக நடந்திருக்கலாம். ஒன்று என்னென்னா, இது கம்மி விலையில் கிடைக்கிது அப்படின்ட்டு அந்த ஃபேட் பீஃப் டாலோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற அந்த மாட்டிறைச்சி கொழுப்பு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மாட்டு கொழுப்பு பாலில் கூட தானே இருக்குது அப்படின்ட்டு. பாலில் இருக்கக்கூடிய மாட்டு கொழுப்பு என்பது உயிருடன் இருக்கக்கூடிய மாடிலிருந்து நம்ம கறக்கும் பொழுது வரக்கூடியது. பீஃப் டாலோ அப்படின்றது கொன்ற பிறகு, மாட்டை கொன்ற பிறகு அதிலிருந்து வரக்கூடிய அந்த இறைச்சி இருக்கு இல்லையா, அதிலிருந்து எடுக்கக்கூடிய கொழுப்பு. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இதை அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் பொழுது இதை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா இதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்கலாம். ஒன்று என்னென்னா, நம்ம வந்து உயர்தர மூலப்பொருளை வாங்கணும்னா அதுக்கு விலை ஜாஸ்தி, இது விலை கம்மின்னு வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தெரியாது. 2வது குற்றச்சாட்டு, ஒரு மதத்தின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மதத்தின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது நடந்திருக்காது. இல்லை, மதத்தின் நம்பிக்கையை கொச்சப்படுத்த தாண்டி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அது தவறான ஒரு வாதம். அதாவது அவர் கிறிஸ்தவரோ முஸ்லிமோ, அவர் நேரடியாக இதில் தலையிட்டு நீங்கள் இதை கொடுங்கள் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை. சரியா? ஸோ அவருடைய மதத்திற்குள்ளே, அவருடைய நம்பிக்கைக்குள்ளே போக வேண்டிய அவசியமே நமக்கு வரல. நான் கேட்குறது என்னென்னா, இந்த முழுக்க இந்துக்களால் நடத்தப்பட்டுன்ற இந்துக்களால் நடத்தப்பட வேண்டிய ஒரு துறை எது? டிடிடி. இதில் இந்துக்கள் அல்லாதவர்களே நீங்கள் திணிக்காதீங்க, கொண்டு வராதிங்க அப்படின்றத நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். அடுத்து, இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத குற்றச்சாட்டாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று இதற்கு முன்னால் இருந்த ஒரு அர்ச்சகர், அவர் வந்து பார்த்திங்கனாக்கா பதிவு பண்ணுறார். ரமண தீக்ஷிதுலுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் பதிவு பண்ணுறார், இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகணும், இந்த பிரசாதங்களில், இது பிரசாதம்னே சொல்ல முடியாது, இது விற்பனை பொருள் தானே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இருக்குது அப்படின்றத நாங்கள் கொண்டு போகணும், ஆனால் யாரும் வந்து அதற்கு செவிமடுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நாம் கேட்குறது இங்கே என்னென்னா, இப்படி ஒரு நடந்திருக்கிறதான ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை வைப்பது ஒரு அரசியல்வாதி, மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற முதலமைச்சர்னு வச்சுப்போம். ஆனாலும் அவர் ஒரு அரசியல்வாதி. ஏன்னா அந்த நாளை அவர் சூஸ் பண்ண நாளை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது தெளிவாக வைணவர்களுக்கு மிக உகந்ததாக பார்க்கப்படுகின்ற புரட்டாசி மாதத்திற்கு ஒரு நாள் முன்னாடி இதை உடைக்கிறார். அடுத்து, இது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. டிடிடி அஃபிஷியலாக வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் என்பது அஃபிஷியலாக வந்து இதை மறுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆர் இதை ஆமோதித்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நாங்கள் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, இன்னொரு ரிப்போர்ட்டும் இருக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு கன்ஃபியூசிங் ஆன்சர் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் வந்து தேவஸ்தான செயல் அலுவலர் ஷாம்லான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆமாம் அது நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒப்புதல் தெரிவிக்கிறார் இல்லையா? அரசாங்க தொழில் நிபந்தத்தின் அடிப்படையில் தராரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஏன் ஜூலைலேருந்து இப்போ வரைக்கும் சைலண்டாக இருந்தீங்க? கரெக்ட். நீங்கள் சைலண்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போது முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் எப்படிங்க இவங்க வந்து மாற்றி பேச முடியும்? சுப்பா ரெட்டின்னு ஒருத்தரை வந்து டிடிடி சேர்மனாக போட்டாங்க. அவர் வந்து இவர் ராஜசேகர் ரெட்டியோட சகோதரர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டியோட மாமா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து கிறிஸ்துவர், அதனால் அவர் இதை செய்திருக்கலாம் அப்படின்றது நம்பத்தகுந்ததாக இல்லை. ஏன்னா அவர் 45 ஆண்டுகள் சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு சென்று வந்திருக்கிறார். அப்படி சென்று வரக்கூடியவர் அவரை தன்னை கிறிஸ்துவராக மட்டுமே அடையாளப்படுத்திக் கொள்வாரா, அல்லது இந்த மாதிரியான சென்சிபிலிட்டிஸை, இந்த மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்களில் அவர்
குளறுபடியை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வாரா என்று நான் ஏற்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் பணம் கம்மியாக கிடைக்குது, இதில் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி கொள்ளையடிக்கலாம் என்பதற்காக கூட இந்த கலப்படம் அனுமதித்திருக்கலாம். நெய்க்கு பதிலாக இந்த பீஃப் டாலோ அப்படின்றத அனுமதித்திருக்கலாம். இல்லை டார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து போர்க்கோடைய ஒரு மீட்டோடைய இது, அதை அனுமதித்திருக்கலாம். ஃபிஷ் ஆயில் அனுமதித்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பணத்தை செலவு செய்யாமல் அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செஞ்சிருக்கலாம். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னா, சந்திரபாபு நாயுடுடைய மனைவி நடத்தக்கூடிய ஒரு உணவு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்புறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் சந்திரபாபு நாயுடு வந்து நேரடியாக ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றம் சாட்டும் பொழுது ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்து அவர் தரப்பில் இது மாதிரி சொல்ல தானே செய்வார். ஆனால் அது உண்மையாக தானே. ஆனால் ஏஆர் ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய அதே பகுதியில் தான் இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது. நாம் திண்டுக்கல்லையா எங்கேயோ நாம் சொல்லக்கூடியது இங்கே என்னென்னா, நான் சந்திரபாபு நாயுடுவுடைய கம்பெனிக்காக அவர் செய்கிறாருன்னு சொல்ல போகிறதில்ல, ஜெகன்மோகன் ரெட்டி இதை செய்திருப்பாருன்னு நான் சொல்லலை. ஆனால் கோவில் நிர்வாகம் என்பது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இப்போ இதே பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலும் எழுந்திருக்கு. பழனியுடைய கோவில்லையுமே வந்து இது மாதிரியான விஷயங்கள் கலக்கப்படுதுன்னு. இப்போ அடுத்தடுத்த நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பூமியாக தான் தமிழ்நாடு பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனநிலை இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்குள்ளாகுன்ற கேள்வி இருக்குது. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கடந்து போங்க, மதம் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நியாயமான கூற்று தான். ஒரு அரசியல்வாதியாக சீமான் சொல்வதை நான் ஏற்கிறேன். எந்த இடத்துல ஏற்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு எதுக்காக அரசியல் கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள்? சந்திரபாபு நாயுடுவோ ஜெகன்மோகனோ பேச வேண்டிய விஷயமே இது கிடையாது. இதை பேச வேண்டியது பக்தர்கள். நீங்கள் ஏன் அரசியல் கட்சிகள் திடீர் புதிர் இதுவாகிறீங்க? நான் கேட்குறேன், 5 எம்பிக்கள் இருக்காங்க, ராஜ்யசபா இது லோக்சபா எம்பிக்கள் இருக்காங்க, 9 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க, எனக்கு தெரிந்து 9 8 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க ஜெகன் கட்சிக்கு. இன்றைக்கு ஒரு மசோதாவை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் உங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னும் பொழுது ஜெகன்மோகனோட ஆதரவு வேண்டாம் என்று சொல்வீங்களா? அதை வேண்டாம்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் கூடாது. ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோவில் பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கோவில்களிலிருந்து அரசாங்கம் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முதலில் கோவில்களிலிருந்து அரசியல் கட்சிகளை வெளியேற்ற வேண்டும். நீங்களும் வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அறநிலைத்துறை தானே இங்கே இருக்கக்கூடிய மேஜரான மிக முக்கியமான கோயில்களை தன்வசம் வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அது அயோக்கியத்தனம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதிலிருந்து அரசாங்கம் கோவில்களிலிருந்து விடுபட்டு வெளியேற வேண்டும். இது சொன்னால் பிராமணர்களுடைய கண்ட்ரோலுக்கு கோவில்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறார்கள்னு சொல்லுவாங்க. எப்படி 38,000 39,000 கோவில்கள் இருக்குது தமிழக அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில். இதில் நீங்கள் எத்தனை கோவில்கள் பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? 3000 கோவில். மற்றவையெல்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? அந்தந்த சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. செட்டியார் தனியாக கோவில் வச்சுருக்கான், நாடார் தனியாக கோவில் வச்சுருக்கான், பறையர் தனியாக கோவில் வச்சுருக்காங்க, அருந்ததியினர் தனியாக கோவில் வச்சுருக்காங்க, கவுண்டர் தனியாக கோவில் வச்சுருக்காங்க, வன்னியர் தனியாக கோவில் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவில்கள் கட்டுறாங்க. ஆனால் அந்த திராவிட தரப்புலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எல்லாரும் தனித்தனியாக கோவில் வச்சுருந்தாலும் அந்தந்த கோவில் கருவறைக்குள்ளே ஒரு பிராமணர் தானே உள்ளே போகிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லையே, தலித் மக்கள் நடத்தக்கூடிய கோவிலில் அவங்க தானே இருக்காங்க பூஜாரியா. சில வன்னியர் கோவிலில் தலித் மக்கள் இருக்காங்க பூஜாரியா. சரியா? அங்கே பிராமணர்களும் உள்ளே போக முடியாது, கருவறைக்குள்ளே போக முடியாது. எப்படி போவீங்க? செட்டியார் நடத்தக்கூடிய பல கோவில்களில் பிராமணர்கள் கிடையாது, செட்டியார்கள் தான், அவங்க தான் இருக்காங்க. ஆனால் முக்கியப்பட்ட வெக்காளியம்மன் கோவிலா இது இதில் திருச்சியில் இருக்கா, திருச்சியாக தஞ்சாவூர் வெக்காளியம்மன் கோவில் எடுத்திங்கன்னா அங்கே வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் முக்கியமான கோவில்னு பார்க்கப்படுற பழனி, திருச்செந்தூர், சிதம்பரம் நடராஜர் கோவில், இங்கெல்லாம் வந்து பிராமணர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குன்னு காலங்காலமாக இருக்கக்கூடிய வழிமுறை. இது ஆதிக்கம்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க என்ன அந்த கோவில் நிலத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களா? கோவில் சொத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களா? கோவிலுடைய சம்பிரதாயங்களை காப்பதற்கு எங்களை அனுமதியுங்கள் தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க ஒன்றும் கோவில் நிலத்தை எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க, இல்லை கோவிலோட சொத்துக்கள் எல்லாம் எனக்கு எழுதி வச்சுருங்கன்னு யாரும் கேட்கலையே. அப்போது அதை வந்து உச்சநீதிமன்றமே ஆமோதிக்குது. பல 100 ஆண்டுகளாக இந்த சம்பிரதாயம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த சம்பிரதாயத்தை நம்ம மதிப்போம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் தமிழ் முறைப்படி இங்கே வந்து அர்ச்சனை பண்ண முடியலன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்தால் இங்கே பிராமணர்கள் தான் ஒரு லாபி பண்ணி அதை உடைக்கிறாங்க. இன்ன வரையுமே அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இல்லை, உங்களை யாரும் பொருத்த வேணாம்னு சொல்லலையே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். சரி,
நீங்கள் ஆக்கி அவங்களை கொண்டு போய் நிற்க வேண்டியது. நீங்கள் இன்றைக்கும் உங்களுடைய வேத பாடசாலை கருணாநிதி காலத்தில் துவங்கப்பட்ட 3 வேத பாடசாலையில் இன்றைக்கும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் யாருமே வந்து சேரலையே. நீங்கள் கோர்ஸை கம்மி பண்ணுறீங்க. 5 வருஷம் இருக்க வேண்டிய கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. நீங்கள் அதை 1 ஆண்டு 2 ஆண்டுன்னு கம்மி பண்ணுறீங்க. அதற்கும் வருவதற்கு ஆள் இல்லையே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு வன்னியர் நடத்தக்கூடிய கோவில்லையோ ஒரு செட்டியார் நடத்தக்கூடிய கோவில்லையோ நீங்கள் ஏன் அதை அமல்படுத்த மறுக்கிறீர்கள்? அமல்படுத்துங்க. திருவல்லிக்கேணி கோவில் இருக்குது. திருவல்லிக்கேணி கோவிலில் அர்ச்சகர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பிராமணர்கள் இருக்காங்கன்னு வைப்போம். ஆனால் பல வைபவங்களுக்கு பல சாதியினருக்கு அங்கே முன்னுரிமை உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெருமாளை வந்து ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய அந்த உரிமை என்பது யாருக்கு இருக்குன்னா மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்குது. இதனால் அதை செய்து வந்த குடும்பங்களுக்கு வீடுகளே ஒதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய வீடுகள்னு கோவில் சொத்துலேருந்து வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்களே அந்த வீடுகளில் இருக்காங்க. யார் வராங்க இன்னைக்கு? நீங்கள் உடனே கேட்கலாம், கருவறைக்குள்ள பிராமணர் வெளியில் மீனவர் சமூகத்தினரா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. மீனவர் சமூகத்தினர் அவர் மீனவர்கள், தொழிலால் அவர்கள் மீனவர்கள். வெளியில் போய் அவங்க மீன் பிடித்து வருவது அவர்களோட தொழில். அது போக வலையை உலர்த்தி விட்டு வலையை உலர்த்தி விட்டு அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ டைம்னா கோவில்கள்லையும் அவங்களுக்கான உரிமை என்று வழங்கப்பட்டது. சரியா? இதே உரிமை வந்து பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கானா? இல்லை. ஆனால் வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு பிராமணர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் செய்ய வேண்டிய பணியை பிராமணர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் கோவில் பக்கம் வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் கோவில் பக்கமே வராததுனால அவங்க அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம் உடனே, அப்போ அவங்க வந்து இதை செய்வதற்காக தானே அவங்க இருக்கிறார்களா என்றால் ஆமாம். ஏன்னா அவங்களுடைய பணியை முடித்து விட்டு அவங்களுடைய ஃப்ரீ டைமில் அவங்க இதை செய்யலாம் என்பதனால தானே அந்த சடங்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ கேள்வி என்னென்னா, அப்படியே பொருத்தி பார்ப்போம். ஏன் மீனவர்களை நான் இழுக்கிறேன் அப்படின்னா, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துப்போமே, அவர்களுடைய பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நீங்களோ நானாக போய் மீன் பிடிக்க முடியுமா? அயோத்தி குப்பத்தில் போய் நம்ம மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. அவங்களோட இடம். அனுமதிக்க மாட்டாங்க. சரியா? மீனவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். இப்போ நீ அங்கே போயிட்டு அனைத்து சாதியினரும் மீன் பிடிப்போம்னு ஒரு போராட்டம் நடத்துங்க பார்க்கலாம். ஆனால் அங்கே அயோத்தி குப்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் சேர்ந்து இப்போ மீன் பிடிக்கிறாங்க கிடையாது. மீனவர்கள் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மீன் பிடிக்க முடியும். மற்றவர்கள் மீன் பிடிக்க முடியாது. அனைத்து சாதியினரும் மீன் பிடிப்போம்னு நீ ஒரு போராட்டத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. சரியா? ட்ராலர்ஸ் போகிறாங்க, மெக்கனைஸ்ட் ட்ராலர்ஸ் போகிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் மீன் படகு எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் செய்ய முடியும். மற்றவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். தமிழகம் முழுவதும் இதான் நிலை. இப்போ என்னுடைய கேள்வி, நீ கொண்டு வா சமூக நீதி பார்க்கலாம். அனைத்து சாதியினரும் மீன் பிடிக்கலாம், கொண்டு வா, ஏன் பார்க்கலாம்? முடியாது. சரியா? இது தவறு சரின்ற வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இது காலகாலமாக ஒரு வழிமுறையாக இருக்குது. அவர்கள் அதையே ஒரு வாழ்வாதாரமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் போய் நம்ம போய் கை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இயல்பு. இப்போ இதுவே எல்லா துறையிலையும் இருக்கணுமானா நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. சில துறைகளை தவிர்க்க முடியாமல் இருக்குது. கோவில்களில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க நீங்கள் பெருவாரியாக பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய கோவில் தானே அதிகமாக இருக்குது. அங்கே எல்லாம் அனைத்து சாதியினர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரதுக்கு ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்க? நீங்கள் திரும்ப திரும்ப பிராமணர்களே அட்ரஸ் பண்ணுறீங்க. ஏன் திருப்பதி விவகாரத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அவங்க அவா இவான்னு, இது அவா இவாவே கிடையாது. அவா இவா போகிறது 3% தான், 97% மற்றவா தான். அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் என் கூற்று. சரியா? அப்படின்னும் பொழுது அவர்கள் எப்படி ஏமாற்றப்படலாம் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு பதில், பால்னு மாட்டு கொழுப்பு இருக்கிறது. மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கும், பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. மாட்டை கொன்று பாலை கறப்பதில்லை. இறைச்சி என்பது மாட்டை கொன்று கிடைக்கக்கூடியது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே நீங்கள் சொல்கிற வாதத்திற்கு வந்தாலும் கூட ஒருவர் உண்ணும் உணவு அதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்றது தெரிந்து கொள்ள உரிமை அவர்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்தது எப்படி நியாயப்படுத்துவீங்க? ஒரு சாதாரணமாக ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் வாங்குகிறோம், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றது அதில் போட்டிருக்கணுன்றது சட்டமே அதான் சொல்லுது. இதெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் தான் கண்டென்ட்ஸு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறீர்கள், அதில் நெறிகளுக்கு மாறாக இந்த மூலப்பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அயோக்கியத்தனமா இல்லையா? இதில் எதுக்கு அவா இவான்னு ஏன் போகிறீங்க? அவாளை விட்டுருங்க.
அவளுக்கு பிரச்சனை கிடையாது, நானும் அவள் தான். நான் சொல்கிறேன், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரியா? நாங்கள் இதையெல்லாம் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். எப்படி பார்த்து வருகிறோம் என்றால், பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சாப்பிடும் பொழுதே விளையாட்டாக பண்ணுறதா நினச்சி கொண்டு வந்து மாம்ச பீஸை கொண்டு வந்து சாப்பாட்டில் போட்டு போயிட்டான்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். இது பள்ளிக்கூடத்துலேருந்து ஆரம்பித்து அலுவலகம் வரைக்கும் நாங்கள் எதிர்கொள்கிறோம். இது ஒரு வகையான தீண்டாமை. சிறையிலும் கூட நான் அனுபவிச்சிருக்கேன். சரியா? இது மாதிரி அது மாம்ச பீஸை போட்டு போயிடுறது அப்படின்ட்டு நம்ம சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக. இப்போ கேள்வி என்னென்னா, அதை நாங்கள் சகித்துக் கொள்கிறோம். சகிச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இது பள்ளிக்கூடத்துலேயே ஆரம்பித்து அலுவலகம் வரைக்கும் இது நடக்குது. ஐயரு இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? விளையாட்டாக செய்தாலும் கூட இது என்ன, இன்னொருத்தருடைய உணவில் நீங்கள் தலையிடுவது தான் இது. சரியா? இதை விளையாட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இதே நீங்கள் மற்ற மதத்தினரிடம் நீங்கள் செய்ய முடியுமா நம்ம கேட்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம மதத்தை பற்றி மட்டும் பேசுவோம். இது திருப்பதி கோவில் பற்றிய மட்டும்தான். மசூதியில் என்ன பண்ணுறான், சர்ச்சில் என்ன பண்ணுறான்றது எனக்கு அவசியம் கிடையாது. இப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஜெகன்மோகனுடைய மத சார்பு என்பது எனக்கு தேவையில்லாது. என்னுடைய கோவிலில் இது நடந்திருக்கு, இந்த சாக்ரிலாஜ் நடந்திருக்கு, இதற்கு நான் பதில் அளிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இது நடந்தது ஒரு 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 பாவச் செயல். ஒருவர் என்ன உண்கிறார் என்பதனை நம்ம இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, தண்ணி கேட்குறாங்க, எச்ச துப்பி கொடுப்பீங்களா? அப்படியானது தான் இது. இதுக்கு நீங்கள் நியாயப்படுத்துவீங்களா? எச்சிலும் நீர் தானே, அப்படின்னு நியாயப்படுத்துவீங்களா? அப்படித்தானே இது. பாலிலும் மாட்டு கொழுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான். இதுக்கு என்ன சார் தீர்வு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்வு என்னென்னா, இது இப்படி நடந்திருக்கா, இல்லை இது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கா இப்படின்றத முதல்ல பார்க்கணும். முதல் முறையான விசாரணை நடக்கணும். அதற்கு பின்னர் நீங்கள் எதற்காக இதை செய்தார்கள், அப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் எதற்காக செய்தார்கள்? நெய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த பீஃப் டாலோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற இது மாற்றாக குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதனால் வாங்கினார்களா, ஊழல் செய்வதற்காக வாங்கினார்களா, இப்படின்றதான் முதல்ல பார்க்கப்பட வேண்டியது. அதற்கப்புறம் தான் மதம் சார்ந்த தலையீடுகள் இருந்ததா அப்படின்னு பார்க்க வேண்டியது. எனக்கு தெரிந்து நான் புரிந்து கொண்ட வரையில் இதில் மதம் சார்ந்த தலையீடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது ஊழல் செய்ய வேண்டும், இதில் பணம் பார்க்கணும்னு தான் இவங்க செஞ்சுருப்பாங்க. ஏன்னா டிடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்க, எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க பிரதிநிதிகளாக. அப்போ அவர்களை மீறி இது நடந்திருக்குமானா நான் நம்ப தயாராக இல்லை. அப்போ இது ஊழல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வெளியே வரணும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார், பொறுத்து பார்ப்போம். இப்போ திருப்பதியில் நடந்திருக்கு, அடுத்து பழனி சொல்லியிருக்காங்க. இங்கே பழனியில் ஒரு நடந்திருக்குன்னா தமிழக மக்களோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.